ஆனந்தி, இந்தா இளநீ குடி. என்ன எனக்கு மட்டும் வாங்கிருக்கீங்க? உங்களுக்குலாம் வாங்கலையா? நாங்க அப்புறமா காயத்ரியை கூட்டிட்டு போய் குடிச்சுக்கிறோம். நீ இளநீ குடி. இல்லடி, உங்களுக்கு. எங்களுக்கு ஒண்ணு வேணாம், நீ முதல்ல குடி. ம். யாருடி? அப்பா. அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல இத குடி. இல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ஹலோ அப்பா. ஆத்தா ஆனந்தி, என்னத்தா எப்படி இருக்க? என்ன பண்ற? நல்லா இருக்கிறேன்ப்பா. நீங்க என்னப்பா பண்றீங்க? நாளைக்கு பந்தக்கால் நட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தையாவது வருவேன் ரொம்ப எதிர்பார்த்தம்மா. ஆனா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இன்னமும் சென்னையிலே இருக்கேம்மா. அம்மா என்ன கேள்வி மேல கேள்வியா கேக்குறா. இந்தா அவட்டே கொடுக்குறேன், நீயே பேசு. அடி ஆனந்தி, என்னடி இது? எப்பதாண்டி வருவ? இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருக்குதுமா. இப்ப விட்டு புட்டு வர முடியாது. நான் முடிச்சிட்டு வரேன். நீ வேலைன்னு கடந்தேனா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யாருடி பாக்குறது? ஏண்டி மகேஷ் தம்பி கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியது தானே? எல்லா நேரமும் அவரை தொல்லை பண்ண முடியாதும்மா. இங்க என்ன வேலை இருக்குன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட எப்படிமா போய் கேட்க முடியும்? அது சரியா வராதுமா. என்னங்க இவ இப்படி சொல்றா? ஆனந்தி சொல்றது சரிதான். மகேஷ் தம்பி பல தடவை ஆனந்திக்கு உதவி பண்ணிருக்காரு. கோயிலாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறது அவருக்கு தெரியும் தானே. தெரிஞ்சும் அவர் அனுப்பாம இருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு தானே அர்த்தம். அவ முடிச்சிட்டே வரட்டு விடு. சரிடி, வேலை எப்பதான் முடியும்? எப்பதான் நீ வருவ சொல்லு. நாளை மறுநாள் வந்துடுறேம்மா. சரிடி, மறக்காம நகை எடுத்துட்டு வா. ஆ